விருச்சக ராசி நபர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். பிப்ரவரி மாசத்துல ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. பல விருச்சிக ராசி நபர்கள் எதுலையுமே ஒரு திடமாக இல்லாம ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையில இல்லை. ஒரு சில நபர்கள் பல வருடங்களாகவே இயல்பான சூழ்நிலையில இல்லைன்னு வேற புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்ட அமைப்புகள்ல கோச்சார சூழ்நிலையில ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப நாள் நீசமாயி வக்கரமாயி இப்படிங்கிற ஒரு கணக்குல ரொம்பவும் பலகீனமாக போனதுனால ஒரு இயல்பான ஒரு நிலையில இல்லை. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படின்னா என்ன ஆகுமோ அப்படின்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதி பயத்தை உள்ள வச்சு பாதி பயத்தை வெளியில காட்டி அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசி நபர்கள். ஆன்மீக ரீதியா போனாலும் அதுலயும் சக்சஸ் கிடையாது. ஜோதிட ரீதியா போனாலும் அதுலயும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. சுயமாக ஏதாச்சும் பிளான் பண்ணி முடிவு பண்ணி ஏதாச்சும் இறங்கினீங்கன்னா அதுலேயும் ஒன்றும் ஒரு ஜெயிக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்கிறீங்க. இதற்கு காரணம் சம்பந்தப்பட்ட ஒரு ராசிநாதனுடைய அமைப்பு தான். பிற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை ராசிநாதன் சரியில்லைன்னா அந்த கஷ்டங்கள்லாம் டபுள் ஆகிடும். நன்மைகள் கொடுத்தா கூட நன்மைகளையும் உணர முடியாது. இதுல செவ்வாய் ஒரு ஆக்டிவான கிரகம். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு பவரான ஒரு ஆக்டிவான கிரகம் செவ்வாய். அப்போ ஆக்டிவான கிரகம் போய் நீசமாயி படுத்து தூங்கின மாதிரி ஆயிடுச்சு. சுவிட்சு போட்டால் லைட் எரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்டிவும் போயிடுச்சு. உங்கள்கிட்ட இருந்த அந்த தைரியம் ஆக்டிவு உங்களுக்கு எந்த இதை அதாவது சொல்லுவோம் இல்லையா, எரியிற விறக அடுப்புலேருந்து உருவனம்னா கொதிக்கிற பானை தண்ணி நின்றுடும் அப்படிங்கிற மாதிரி எது உங்களுக்கு பலமோ அதை பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பொருள் மேலே பொருள் பலமாக இருக்கும், பணம் பெருசாக இருக்காது. பணம் பலமாக இருக்கும், பொருள் பெருசாக இருக்காது. ஆரோக்கியம் பலமாக இருக்கும், மற்ற விஷயத்தை கண்டுக்க மாட்டீங்க. ஒரு சில நபர்களுக்கு சொந்த பந்தம் முக்கியமாக இருக்கும், நண்பர்கள் முக்கியமாக இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலம் இருக்கும், ஒரு பலகீனமாக இருக்கு இல்லையா. இப்போதைக்கு உங்கள்கிட்ட உள்ள பலத்தை பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பலகீனமாக போயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்து தான் இந்த பலகீன அமைப்புகள் இயல்புக்கு மாறான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு முழிக்கிறது, எப்படா வெளில வருவோம் இப்படிங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு ரிசல்ட் தெரியக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி இருக்கும். காரணம் ஃபர்ஸ்ட் வக்கரம் நிவர்த்தி 9ல் தான் இருக்கு. இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேக்கில் போய் 8ல் வேற போய் மறையுது. அப்படி இருந்தும் இன்னும் அந்த அளவுக்கு சுகப்படலை. ஸோ வக்கர நிவர்த்தி அடைவது விருச்சிக ராசி நபர்கள் பலரையும் சற்று யோசிக்க வைத்து விட்டு, அதாவது உங்களை நீங்களே ஒரு சுதாரிச்சுக்கிறதுன்னு சொல்லலாம், சுத்தகரிச்சுக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் அனலைஸ், சுயமாக நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இல்லை என்ன தவறு செய்ய ஆரம்பமாயிட்டோம், நல்ல வேலை திருந்திட்டோம், யார் நம்மளை மாட்டி விட பார்த்தா, யார் நமக்கு துரோகி, யார் நமக்கு வேண்டப்பட்டவங்க, இந்த மாதிரி ஒரு சில குழப்ப அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணி வெளில சொல்லிக்காத வகையில் வெளியில் வருவீங்க. அது இந்த மாதம் நடக்கும். அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்தவரை 12 மற்றும் 7 மாரகம், 7, 12 கூடிய கிரகம் சுக்கிரன்.
அந்த சுக்கிரன் இந்த மாசத்தில் உச்சம் 5ஆம் பாவகத்தில் உச்சமாகுது இல்லையா? இப்போ சுக்கிரன் உச்ச அமைப்பு விருச்சகத்துக்கு ஆதிபத்திய ரீதியில நன்மையில கொடுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் என்ன? 7உடன் பரிவர்த்தனை, குருவுடன் பரிவர்த்தனை. அப்போ குருவுடன் பரிவர்த்தனை என்பது ஏற்கனவே குரு பேச்செல்லாம் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னா, விருச்சகத்துக்கு நீங்க எவ்வளவுதான் பாடுபட்டாலும் 90%, 95, 99 அப்படிங்கிற மாதிரி நீங்க எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உங்களுக்கு ஆப்போசிட், நீங்க பாடுபட்டாலும் மற்றவர்கள் அங்கீகாரம் தரவில்லை என்றால் நீங்கள் பாடுபட்டதற்கு முழுமையான ரிசல்ட்டை பெற முடியாது. 90% நீங்க மட்டுமே பாடுபட்டிருப்பீங்க, 10% யாராச்சும் அங்கீகாரம் கொடுக்கணும். அது ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் குரு பெயர்ச்சியில் பேசியிருப்பேன். இப்போ 5ல் ஒரு கிரகம், 7ல் ஒரு கிரகம், ரெண்டுமே பரிவர்த்தனை ஆகிறதுனால இப்போ அந்த பாடுபட்டதற்கு இல்லை பாடுபட்டு கொண்டு இருப்பதற்கு இப்போதைக்கு ஒரு சில நபர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ரைட்டு, ஓகே, உனக்கு சரியாயிடுச்சு, நீ கிளியர் ஆகிட்ட, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஓகே, நீ என்ன ஆசைப்பட்ட, ரைட் எடுத்துக்க அப்படிங்கிற விருச்சிக ராசி நபர்கள் ஒவ்வொரு வயதினருக்குமே அவரவர் லெவலுக்கு ஏற்ப உங்களுடைய பாடுபட்டதற்கு, உங்களுடைய உழைப்புக்கான ஒரு சில அங்கீகார அமைப்புகள் சுபகிரகம் தான் கொடுக்கும். அதெல்லாம் ஸோ அவரவர் ஆசை தேவை, என்ன விஷயத்துக்காக நீங்கள் பாடுபட்டீங்களோ அந்த பாடுபட்டதுக்கு பலன், செய்த கடமைக்கு பலன், செஞ்ச வேலைக்கு ஒரு பலன், உங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது உண்டு. 7 இது வரைக்கும் போட்டு ஒரு உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தது உங்களை போட்டு, ஐயோ டெய்லி ஒரு டார்ச்சராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அந்த டெய்லி டார்ச்சர் கூட இந்த மாசத்துல இருந்து விலகுது. இந்த மாரகம் என்பது என்ன? ஒரு விஷயத்தை கொடுத்து கழுத்தை நெரிக்கிறது தான். அது விடவும் முடியாது, விட்டு விலகவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் மாரகம். உயிர் மட்டும் இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள் கூட விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை விட்டு விலகுது. அடுத்து 12 அதுவும் உச்சமாகுது இல்லையா? அப்போ இடம் விட்டு இடம் மாறணும், அவர்களுக்கு இது சரியான காலம். இதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏரியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு சரியான காலம். தூர இடத்துல போய் பொழப்பு பார்க்கறது ஓகே. வாழ்க்கை துணையின் மூலியமாக இடத்தை மாற்றுவது சரிதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு ஒரு உச்சமான ஒரு அமைப்பு கிடைப்பது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு உச்சம், அவர்களுக்கு முக்கியமான விஷயம் கிடைக்கிறது, அவங்க ஆசைப்பட்டது நிறைவேறுவது, இல்லைன்னா அவங்க டாமினேட் பண்ணுவது, வாழ்க்கை துணை உங்களை டாமினேட் பண்ணுவது, இல்லை அவர்கள் மற்ற விஷயத்தில் டாமினேட் ஆகி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட அவங்க செய்வது. புரியுதுங்களா? ஸோ வாழ்க்கை துணையால் பிரயோஜனம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 5ல் போய் உச்சம் போகுது இல்லையா? வாழ்க்கை துணையால் பிரயோஜனம் உண்டு, பார்ட்னர்ஷிப்பால் பிரயோஜனம் உண்டு. புரியுதுங்களா? பெண்கள் மூலியமாக பிரயோஜனம் உண்டு. பெண்களை மையப்படுத்தி ஏதாச்சும் வேலை தொழில் இது மாதிரிலாம் உங்களுடைய லைஃப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சி ஸ்டோரு, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகை கடை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜவுளி கடை, இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதில் வேலை பார்த்தாலும் சரி தான், தொழிலாக பண்ணாலும் சரி தான். இதெல்லாம் லேடிஸுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு தொழில்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லேடிஸாகவே இருந்தாலும் உங்களுக்கு கைமேல் பலன். ஆண் பெண்ணு பிரிக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி நபர்களுக்கு கை கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் சனி 5க்கு வரப்போகுது. அந்த விஷயத்துக்கான பலன்கள் விருச்சிக ராசி நபர்களுக்கு சனி பயிற்சி பலன் இன்னும் சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். அதனால் இந்த மாதத்தை சில விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக கடந்து வருவதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். சனி பயிற்சி பலன் வெரி இம்பார்ட்டண்ட்டாக கேளுங்க. 5ல் சனி.